இந்த பதிவுலையும் நாம் சரஸ்வதி அந்தாதி பாடல், கம்பர் எழுதிய சரஸ்வதி அந்தாதி பாடலினுடைய 25வது பாடல் பார்க்க போகிறோம். மிக அருமையாக சொல்கிறார். தொழுவார் வலம் வருவார் துதிப்பார் தம் தொழில் மறந்து விழுவார், தம் தொழில் மறந்து விழுவார். அருமறை மெய் தெரிவார் இன்ப மெய் புலகிட்டு அழுவார். எனும் கண்கள் நீர் மல்குவார் என் கண்ணாவதென்னை வழுவாத செஞ்சொல் கலைமங்கை பால் அன்பு வைத்தவரே அப்படின்ற. தொழுவார் வலம் வருவார் துதிப்பார் தம் தொழில் மறந்து விழுவார். அருமறை மெய் தெரிவார் இன்ப மெய் புலகிட்டு அழுவார். இன்னும் கண்கள் நீர் மல்குவார் என் கண்ணாவதென்னை வழுவாத செஞ்சொல் கலைமங்கை பால் அன்பு வைத்தவரே அப்படின்றார். மிக அருமையான பாடல். குற்றமில்லாத கலைகளுக்கெல்லாம் தலைவியாக விளங்கும் கலைவாணியிடம் அன்பு கொண்டவர்கள் அவளை போற்றி வணங்குவார்கள். அவளுடைய திருக்கோயிலை சுற்றி வலம் வருவார்கள். அவளுடைய துதிப்பாடி இருப்பார்கள். தாம் என்ன செய்கிறோம் என்று அறியாமல் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி பின்பு எழுவார்கள். அவளால் எல்லை காண இயலாத வேதங்களின் பொருளை அறிந்து கொள்வார்கள். அதனால் பெற்ற இன்பத்தில் உடல் சிலிர்த்து ஆனந்த பரவசத்தால் கண்ணீர் சிந்துவார்கள். உள்ளம் கசிந்து உருகுவார்கள். அவர்களே இப்படி எனில் என்னால் என்ன செய்ய இயலும்? இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, சரஸ்வதி ஏன் தூக்கலா சொல்கிறார்னா, வேதங்களின் பொருளை அறிந்தவர்களுக்குத்தான் இதெல்லாம் நடக்கும். இதுதான் அவருடைய முழுமையான நம்பிக்கை. அப்போ வேதங்களின் பொருளை தெரிஞ்சுக்கணுன்னா சரஸ்வதியோட அருள் இருக்கணும். அவளால் எல்லை காண இயலாத வேதங்களின் பொருளை அறிந்து கொள்வார்கள். அதுதான் அவர் முக்கியமாக சொல்கிறார். கலைமகளின் அருளை பெற்றவர்கள் உலக இன்பங்களை துறந்து அவள் தந்த அருளினால் பேரானந்தம் அடைவார்கள். இது போய் இது மெய்யின்னு அவளுடைய அருளால் தானே தெரியுது. துறந்து அவள் தந்த அருளினால் பேரானந்தம் அடைவார்கள். அந்த துறவு எதனால் வருது? அறிவினால் வர்றது தானே. எது பொய் எது மெய்யின்ற அறிவு அவள் தந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்பேரானந்தத்தால் உள்ளம் உருகும். ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கும். வேதங்களின் உட்பொருள் புரியும். வானுலக தேவர்களுக்கே இந்த நிலை எனில் சாதாரண அறிவு படைத்தோரும் கலைமகளை வணங்கினால் அந்நிலையை அடைய இயலும். அதனால் எல்லாரும் முதல்ல கலைமகளை வணங்குங்க. அதுதான் அவருடைய கலைமகள் மேலே இருக்கிற நம்பிக்கை.